بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் நம்மை சங்கைப்படுத்தி இருக்கிறான். சமீப காலமாக இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கும் அதை பின்பற்றுகிற முஸ்லிம்களினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. மார்க்கம் எதை செய்ய சொன்னதோ அதை விட்டு விடுவதும், மார்க்கம் எதை தடுக்கிறதோ அதை செய்து விடுவதுமாக முஸ்லிம்களினுடைய வாழ்க்கை முறை தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டே போவதை பார்க்க முடிகிற இச்சூழலில் அல்லாஹுவின் வார்த்தைக்கும் ரசூலின் வார்த்தைக்கும் வேதத்தின் வரிகளுக்கும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தந்தாக வேண்டும் என்கின்ற அவசியத்தை, அப்படி முக்கியத்துவம் தந்தவர்களினுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது என்கின்ற உதாரணங்களை இன்றைய ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால் அவர்களின் அழைப்பிற்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் அது உங்களை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் இருக்கும், உங்களை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இருக்கும், உங்களை வளப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இருக்கும், உங்களின் மேன்மைக்காகத்தான் இருக்கும். அப்படி அவர்கள் அழைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு செவிசாயுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்: அல்லாஹ்வின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் அல்லாஹ்வின் வார்த்தைகளை மீறி விடுவதற்குமான வித்தியாசம் உயிரோடு இருப்பதற்கும் உயிரற்று இருப்பதற்குமான வித்தியாசம் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அல்லாஹ்வின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவதுதான் உயிரோடு வாழுகின்ற ஒரு உண்மையான முஸ்லிமினுடைய பிரதான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை குறித்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக. அப்போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்பதாக சொன்னார்கள். ஒரே வரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களின் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆனில் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் செய்து வந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தானோ அதை நபி அவர்கள் தவிர்த்திருந்தார்கள். இதுதான் நபி அவர்களினுடைய வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் மார்க்கம் ஒன்றை சொல்லுகிற போது அதற்கு மாற்றமாக நம்முடைய விருப்பம் இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தை விட்டுவிட வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்காக வேண்டி தன்னுடைய விருப்பத்தை விட்டுவிட வேண்டுமே தவிர தன்னுடைய விருப்பத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தை விட்டு விடுவது என்பது ஆபத்தானது, நம்முடைய முடிவை மிகவும் மோசமானதாக அது மாற்றிவிடும் என்கின்ற அடிப்படை உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது புறம் பேசுவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று நான் விளங்கினேனோ அது முதல் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யார் குறித்தும் நான் புறம் பேசியதில்லை. ஏனென்றால் நாளை ஒருவர் வந்து என்னை இவர் புறம் பேசினார் என்று எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதை நான் விரும்பவில்லை என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு காரியங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் ஆனால் மீறுகிறோம், எத்தனை காரியங்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஆனால் விட்டு விடுகிறோம். என்றால் நமக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலான இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகிறது என்கின்ற உணர்வு மிகவும் அவசியமாகிறது. அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நிறைய சரித்திர குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில இருக்கிறாங்க. ஒரு சகாபி தங்க மோதிரம் அணிஞ்சிருக்கிறாரு. ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கையில் இருந்து அந்த மோதிரத்தை கரட்டி தூக்கி போட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன உடனே அங்க இருந்து அவங்க சொன்னாங்க, அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கொடுங்க, அவங்க பயன்படுத்திக்கிட்டோம், அல்லது அதை விற்று அதை பணமாக்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த சகாபி சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பலையா? நான் விரும்ப மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி போட்ட ஒன்றை சென்று எடுப்பது என்பது அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லை என்பதாக அந்த சகாபி சொன்னார் என்று சொன்னால், நபி அவர்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்னுடைய நடைமுறை என்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்படுத்திய சகாபாக்களினுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்னுதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செருப்பு போட்டு தொழுவதற்கு அனுமதி இருந்த காலம், தொழும் இடத்தினுடைய அமைப்பும் அப்படி, அணிந்திருக்கிற செருப்பினுடைய அமைப்பும் அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே அணிந்திருந்த செருப்பை கழட்டி விட்டார்கள். பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்த எல்லா சகாபாக்களும் தங்களுடைய செருப்புகளை அப்படியே கழட்டி விட்டார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, செருப்பை ஏன் நீங்க எல்லாமே கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சகாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கழட்டுவதை பார்த்தோம், எனவே நாங்கள் கழட்டி விட்டோம் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுது கொண்டிருக்கிற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய செருப்பிலே அசுத்தம் இருப்பதாக சொன்னார்கள், எனவேதான் நான் கழட்டி விட்டேன் என்பதாக சொன்னார்கள். சகாபாக்களுக்கு ஏன் செய்தார்கள், எதனால் செய்தார்கள் என்று யோசிப்பதற்கெல்லாம் அவர்களின் மனம் இடம் கொடுப்பதில்லை. நபி அவர்கள் செய்தார்கள், செய்வோம். நபி அவர்கள் நினைத்தார்கள், செய்வோம். நபி அவர்கள் விரும்பினார்கள், செய்வோம். அவ்வளவுதான். நபி அவர்கள் கட்டளையிட்டார்களா, அதற்கு விளக்கம் சொன்னார்களா, அந்த விளக்கம் நமக்கு புரிந்ததா, புரியவில்லையா என்று யோசித்தெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை. எனவே அவர்கள் உயர்ந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை பள்ளியில இருந்தோம், எதிர்த்து வெளியே போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டாங்க, பெண்களுக்குன்னு சொல்லி இந்த வாசலை விட்டு விட்டால் என்ன என்பதாக சொன்னார். எல்லோரும் வந்து செல்கிறார்கள், பெண்கள் வந்து செல்வதற்காக வேண்டி ஒரு தனி வாசலை அவர்களுக்காகவே விட்டு விட்டால் என்ன என்பதாக சொன்னார். விட்டு விடலாமே என்று நானும் சொன்னேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கட்டளையிடவில்லை. இது பெண்கள் வந்து செல்லும் வாசல் என்பதாக நபி அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் மௌத்து வரை எந்த வாசலை காட்டி நபி அவர்கள் இதை பெண்களுக்காக வேண்டி விடலாமே என்று சொன்னார்களோ அந்த வாசல் வழியே உள்ளே வந்ததும் இல்லை, வெளியே சென்றதும் இல்லை என்பதாக சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடவில்லை, ஆனால் அவர்களின் உள்ளம் விரும்பியது, அவர்கள் உள்ளம் விரும்பியது, எனவே நான் அதை பின்பற்றுகிறேன் என்றெல்லாம் பின்பற்றிய சகாபாக்கள் தானே நமக்கு முன்னுதாரணம். ஆனால் இன்று வெளிப்படையாக ஹராம் என்று அல்லாஹ் தடுத்ததை இன்று தைரியமாக செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் அவருடைய முடிவை எப்படி காண போகிறார் என்பதை யோசிக்க வேண்டும். நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உஹது மலை இருக்கக்கூடிய பகுதியில நடந்து போறாங்க. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உஹது மலை அளவிற்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை தந்தாலும் 2-3 நாட்களுக்கு மேல் அது என்னிடத்தில் தங்காது, அதை தர்மம் செய்து தீர்த்து விடுவேன் என்பதாக சொன்னார். இப்படியே பேசிக்கொண்டே போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கானக்கும் யா அபூதர், இங்க உட்கார்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க.
அந்த இடத்துல ஹஜரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. என்ன ஆச்சோ ஏதா ஆச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கடுமையான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹஜரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளம் துடிக்க ஆரம்பிச்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ, போயிட்டாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு வித்தியாசமான சத்தம் வேறு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடுறதுக்கு அவர்கள் துடிக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போனாங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துருங்க, நான் வர வரைக்கும் எந்திரிக்க வேணாம்னு சொன்னாங்க. அதனால எந்திரிப்பதற்கும் அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க போயிட்டீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு வித்தியாசமான சத்தம் வேற கேட்டுச்சு, உங்களை வந்து தேடணும்னு சொல்லி என்னுடைய உள்ளம் துடிக்குது. ஆனால் இங்கேயே இரு அபாதர் என்று சொல்லிவிட்டு சென்றதால் என்னால் எழுந்திருக்கவும் முடியவில்லை என்பதாக சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியோடு வந்தார்கள், என்னிடத்திலே வஹி தந்த சத்தம் தான் அது என்பதாக விளக்கம் தந்தார்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் வாழ்க்கையாக மாறியது என்பதற்கு மிக அற்புதமான உதாரணங்கள் தான் இவைகள் எல்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்னால் இருந்த வேதக்காரர்கள் குறித்து சொல்லுவான், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத்த ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் என்பதாக சொல்வான். அவர்களுக்கு வேதம் இருக்கிறது, ஆனால் பின்பற்றுவதில்லை, அவர்கள் வேதத்தை சுமந்திருக்கக்கூடிய கழுதையை போல என்பதாக சொல்வான். சட்டம் இருக்கிறது, வாழ்க்கை நெறி இருக்கிறது, வேதம் இருக்கிறது, ஆனால் பின்பற்றவில்லை என்று சொன்னால் வேதத்தை சுமந்திருக்கும் கழுதையை போல என்பதாக அல்லாஹ் சொல்லுவது உதாரணம் தான் என்றால், அந்த வேதத்தினுடைய மாண்பும் மகத்துவமும் அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் அந்த கழுதைக்கு தெரியாது, ஆனால் அதுதான் சுமந்திருக்கிறது. அந்த வேதத்தில் இருந்து எந்த பலனையும் அந்த கழுதை அனுபவிக்காது. ஆனால் அந்த வேதத்தை சுமந்திருப்பது அந்த கழுதை தான். ஆக வெறும் வேதத்தை சுமந்திருக்கிற கழுதைகளாக, வெறும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் தான் இது. ஒரு நாட்டில் பிறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டுக்காரராக ஆகிவிடுவதை போன்று, ஒரு முஸ்லிம் வீட்டிலே பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லிமாக வாழ்வது என்பதில் என்ன அர்த்தமும் கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது கூடும், இது கூடாது, ஏன் கூடும், ஏன் கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்திலேயே இருந்து கையை பிடிச்சு சொன்ன மாதிரி இது கூடும், இது கூடாது, இது தப்பு, இது சரி. நமக்கு வழிகாட்டப்பட்டதை உலகத்தில் யாரும் வழிகாட்டப்படவில்லை. நமக்கு போதிக்கப்பட்டதை போன்ற உலகத்தில் யாரும் போதிக்கப்படவில்லை. அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் தான். இன்று போதை ஹராம் என்று சொல்லப்படுகிறது. அதை வெளியே சொன்னால் ஆனால் முஸ்லிம்களும் குடிக்கத்தான் செய்கிறார்கள் என்று நமக்கு பதில் சொல்கிறார். வட்டி ஹராம் என்று வெளியே சொன்னால் முஸ்லிம்களும் வட்டி வாங்குகிறார்கள் என்று நமக்கு பதில் சொல்லுகிறார். என்றால் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையை வைத்து இஸ்லாத்தை மதிப்பிடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் இங்கே எவ்வளவு உஷாரோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை யோசிக்கிறோம். ஒரு அன்சாரி சஹாபிக்கும் ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு இடையில சண்டை. அந்த முஹாஜிர் சஹாபியினுடைய பெயர் ஹஸரத் முஸஅப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அன்சாரி தோழரை திட்டுவதற்காக வேண்டி இவர்கள் கோபத்தோடு புறப்படுகிறார்கள். இதை பார்த்த ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, முஸஅபே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லி இருக்கிறாங்க, அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு பிறகு அன்சாரிகளிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் நல்லது செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னார். என்பது சொன்ன போது அப்படியே கீழே தரையில் படுத்துக் கொண்டார்கள். முஸஅப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அம்ரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஸி வல் ஐன். நபி அவர்களுடைய வார்த்தை எங்களுடைய தலைக்கு மேல் நான் வைத்து அதை மதிக்கிறேன் என்பதாக சொல்லி நான் ஒருபோதும் அவரை சென்று திட்டப் போவதில்லை என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் இதுதான் அவர்களை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது நபி அவர்களுடைய வார்த்தை. போர் கைதிகள் வருகிறார்கள் மக்காவில் இருந்து. சகாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. போர் கைதிகளை கொண்டு சென்ற சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? சாப்பிடும் நேரம் வருகிற போது ரொட்டிகளை அவர்களுக்கு தந்து விடுவார்கள், இவர்கள் பட்டினியோடு இருப்பார்கள்.
அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைதிகளை தந்தனுப்பிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள், அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. எனவே சாப்பிடுகிற நேரம் வருகிற போது அவர்களுக்கு ரொட்டியை தந்துவிட்டு இவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள், இவர்கள் பேரித்தம் பழங்களை சாப்பிடுவார்கள், இவர்கள் பட்டினியோடு இருப்பார்கள், அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை. ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எத்துணை இடங்களில் சொல்லுகிறார், நபி அவர்கள் எத்துணை இடங்களில் சொல்லுகிறார்கள். புறம் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது, ஹராமானவைகளை சம்பாதிக்க கூடாது, ஹராமான வழிகளை செலவு செய்யக்கூடாது, ஹராமானவைகளை பார்க்க கூடாது, ஹராமானவைகளை கேட்க கூடாது, ஹராமானவைகளை புசிக்க கூடாது. எத்துணை வார்த்தைகள், சில விஷயங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் ஒரு முறை சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மீண்டும் 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 சொல்லுகிறான். ஆனால் அவருடைய வார்த்தையை பறக்க விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் எப்படி நம்ம இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று உஷாராக யோசிக்க வேண்டிய ஒரு நிலை. போலியான பொருட்களை தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே ஆர்டர் செய்வதற்கு முஸ்லிம்கள் வருகிறார்கள். அவர்களுடைய ஆர்டரை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களோடு சாப்பிடுவதற்கு அழைக்கிற நேரத்தில் அது ஹராம் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார். போலி பொருட்களை தயாரித்து தர வேண்டும் என்று ஆர்டர் செய்ய வரக்கூடிய முஸ்லிம்கள் எங்களோடு அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் மட்டும் அது ஹராம் என்பதாக சொல்லுகிறார்களே. அப்படி என்றால் போலியான பொருட்களை வாங்கி விற்பது மட்டும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறதா என்று சொன்னால், இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கும். கசப்பாக இருந்தாலும் சில உண்மைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். ஏனென்று சொன்னால் இன்றைய சூழல் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிற சூழல். ஆங்காங்கே சிறு வயது மரணங்கள், நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கூட அல்லாஹ் நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், சமூகத்திற்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படுகிற ஒரு சூழல். ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டு அடுத்தவரின் வளர்ச்சியை பிடிக்காத ஒரு நிலை. தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்களிடத்திலே கூட அழகிய முறையில் நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். வெறும் ஹிஜாபால் மட்டும், ஒரு தொப்பிதாடியால் மட்டும், பள்ளிக்கு வந்து செல்வதால் மட்டும், ஒரு அரபியில் பெயர் வைத்திருக்கிறோம் என்பதால் மட்டும் ஒருவர் சிறந்து விளங்கிவிட முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு அங்குலத்திலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறையில், ஒவ்வொரு அங்குலத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு பார்வையிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஆனால் அப்படி வாழ்வதற்கு போராட வேண்டும். ஆனால் அந்த போராட்டம் என்பது நமக்கு தான் நன்மை. யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி போராடுகிறாரோ அவருடைய போராட்டம் அவருக்கானது, அவருடைய நன்மைக்கானது, அவருடைய மேன்மைக்கானது. ஒருவர் ஒன்றுக்காக வேண்டி போராடுகிறார் என்று சொன்னார், ஒன்றுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார் என்று சொன்னார், ஒன்றுக்காக வேண்டி நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அத்துணையும் அவருக்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக கிடையாது. அல்லாஹ் சொன்ன உன்னை செஞ்சிட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து உயர போவதில்லை. அல்லாஹ்வினுடைய தடையை நாம் மீறுறதுனால அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து குறைஞ்சு போறதும் கிடையாது. நம்முடைய சஜிதாக்களை கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து உயரப் போவதும் இல்லை. நாம் சஜிதா செய்யாமல் புறக்கணிப்பதால் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து குறைந்து போவதும் இல்லை. நாம் செய்யக்கூடிய சஜிதா அது நமக்கான பாதுகாப்பு. நாம் மீறுகிற ஒரு கட்டளை அது நமக்கான ஆபத்து. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்மை கொண்டு இஸ்லாத்திற்கு பெருமை இல்லை, இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு வேறு. ஆக மிக முக்கியமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய உதவி வராதா என்று எதிர்பார்க்கிற நிலை உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலையில் வாழுகிற முஸ்லிம்களின் நிலையிலும் இது இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா என்று இயங்குகிற ஒரு சூழல். அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழுகிற போது வரும். அல்லாஹ்வினுடைய கோபம் எப்போது ஏற்படும்? அவருடைய வார்த்தையை தூக்கி எறிகிற போது அவருடைய கோபம் ஏற்படும். ஒரு காலம் இருந்தது, புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களை கூட கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காலம்.
குர்ஆன் அரபியில் இருக்கும், தன்னுடைய சொந்த மொழியில் அதை படித்து உணர முடியாத ஒரு காலம். ஆனால் இன்று அப்படி கிடையாது. கையில் வைத்திருக்கக்கூடிய மொபைல் போனிலே கூட என்ன தெரிந்து கொள்ள முடியும்? புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை படிக்க முடியும். திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை படித்துணர முடியும். ஹலால் ஹராமுடைய சட்ட திட்டங்களை விளங்கிக் கொள்ள முடியும். மார்க்கத்தில் எதை எப்போது செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, எப்போது எப்படி தடுக்கிறது என்கின்ற அத்துணை விளக்கங்களும் அமர்ந்திருக்கிற இடத்திலேயே பெற முடியும் என்கின்ற இச்சூழலில் அல்லாஹ்விடத்திலே எந்த காரணத்தையும் சொல்லி தப்பிவிட முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைய ஜும்மா பயானில் சில எச்சரிக்கை வார்த்தைகளோடு பேச வேண்டிய ஒரு சூழல். காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு தூரம் வரம்பு மீறுகிற ஒரு நிலை சமூகத்திலே பரவலாகிவிட்டது என்பதாக எல்லா இடங்களிலும் பேசுகிறார். எல்லா இடங்களிலும் பேசுகிறார். மார்க்கத்திலே பச்சையாக தடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை துணிந்து செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று பகிரங்கமாக நடக்கிற போது அல்லாஹ்வினுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னார். ஒரு பாவத்தை ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யறது வேற, அதை பகிரங்கமாக செய்கிற சூழல் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தண்டனையும் வேதனையும் வெளிப்படையாக இறங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை தர வேண்டும், நல்ல முன்னேற்றங்களை தர வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி நகருகிற வழியை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தர வேண்டும். அதிலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தாக வேண்டும் என்கின்ற நல்லாதனோடு நாம் இன்றைய ஜும்மாவை நாம் கழிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை புனிதமானதாக ஆக்கி தந்தருவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.